ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்ன வாரத்துக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸ் இடுக்கி தான். இது வந்து இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சப்பாத்தி இந்த ஃபுல்காலாம் போடுறோம்ல, ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஹேண்டில் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஒரு 7 to 8 inch அந்த மாதிரி தான் லென்த் வந்து இருக்கும். 10 inch கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பரில் ஒரு சந்தன கும்பா. இது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம கையெல்லாம் உள்ளே போகிற சைஸ் இருக்கும். நல்ல பெரிய சைஸ் வந்து இருக்கும். இல்லை பஞ்சபாத்திரமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மினியேச்சர் குடம் தான். இது குட்டி சைஸ் தான். இப்போ குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து சோப்பீஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரான்ஸ் தான். இது அன்யூஸ்டு ஐட்டம் தான். அடுத்தது ஒரு பிரான்ஸில் ஒரு குட்டி கப்பு. இது நம்ம கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாவது குட்டியாக ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இந்த பூஜா ஐட்டமாக வச்சுக்கலாம். இந்த சந்தன குங்குமம் அதெல்லாம் வைக்கிறோன்னா கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுவும் ஒரு மினியேச்சர் சொம்பு தான். இதில் பெரிய சைஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப குட்டி சைஸு. மினியேச்சர் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சோப்பீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃபோல்டபுள் கரண்டி தான். இதை வந்து 2 பார்ட்டாக வந்து நம்ம கழட்டிக்கலாம். மேலே இருக்கிறது தனி பாட்டு, அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது ஒரு தனி பாட்டாக வந்து நம்ம கழட்டிக்க முடியும் இந்த கரண்டியை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கரண்டி. நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கி விடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு விண்டேஜ் பீஸு. இது வந்து இந்த ரயில் எடுக்கு அந்த மாதிரி பீசஸில் வரும். 2ஆக கழட்டி 3ஆக கழட்டி உள்ளே போடுற மாதிரி. ஆனால் இது வந்து 2ஆக கழட்டிக்கலாம். ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பிராஸ் ஐட்டம் தான். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு பிராஸில் ஒரு அன்னை வெட்டின்னு சொல்லுவாங்க, அன்னை குத்தி. இது வந்து ஒரு சாதம் போடுற கரண்டியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பிராஸு, ஆனால் டின் கோட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் டின் கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்ட் ஐட்டம் தான். அடுத்ததாக இது ஒரு ஆயில் ஸ்பூன் மாதிரி, ஆயில் கரண்டி மாதிரி. இந்த தூக்குள்ளெல்லாம் போட்டு இந்த ஹேண்டிலோடு உள்ள வச்சுருவாங்க. அதாவது உள்ளே கைவிட்டு எடுக்காத அளவுக்கு கொக்கி மாதிரி இருக்கும், ஹூக் மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கிறது. இது ஒரு முறி கரண்டி. நம்ம வந்து இப்போது குழம்பு கரண்டியாக கூட யூஸ் பண்ணலாம். ஓரளவு டீப் இருக்கும். ஆயில் கரண்டினால கொஞ்சம் நல்லாவே டீப் இருக்கும். மற்ற முருடி கரண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் இல்லாமல், குழி இல்லாமல் வரும், டீப்பாக இல்லாமல். ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் குழி இருக்குது. இது வந்து ஒரு பிரான்ஸ் ஸ்பூன் தான். கலர் இப்படி இருக்குது, பட்டு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு பிரான்ஸ் ஸ்பூனு. அடுத்ததாக 2 அடுக்கு பாத்திரம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பக்கம் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். 750 ml 1 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அன்யூஸ்டு ஐட்டம் கூட. இல்லை டின் கோட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல ஹெவியாக இருக்கும். விளைஞ்சு போயிடாது. நம்ம தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பால் பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ரசம் கூட்டி வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமிழ் மூடி பாக்ஸ் தான். ஆனால் லிட்டு வந்து ரொம்ப ஏர் டைட்டாக இல்லை, வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் பீசஸில் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது கண்டிஷன் நல்லா இருக்குது. டின்னுமே நல்லா இருக்குது. உள்ள அன்யூஸ்டு பீஸும் கூட. இதுவும் நல்லாயிருக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். நீங்கள் தாராளமாக 500 grams வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக ஒரு கூஜா தான். இது வந்து ரவுண்ட் கூஜா தான். முந்திரி கூஜா இல்லை, ரவுண்ட் கூஜா தான். இதில் வந்து கிளாஸ் வந்து உள்ளே இருக்குது. இது அன்யூஸ்டு ஐட்டம். இது வந்து பிரான்ஸ் கூஜா. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இல்லாமல்னா 1 லிட்டர் பக்கம் வந்து பிடிக்கும். கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும். இருக்கிற சின்ன சைஸுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப மினியேச்சர் இல்லாமல் நடுத்தர சைஸு இருக்கிறதுலே ஸ்மால் பீஸ் வந்து இது தான். கெப்பாசிட்டி நல்ல கெப்பாசிட்டி பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் சோப்பீஸாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிச்சன் ஐட்டமாக ஆயிலெலாம் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ ரொம்பவே நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு ஐட்டமும் கூட. அடுத்ததாக ஒரு பான் பாக்ஸ் தான், வெத்தலை பெட்டி. இது கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதில் லாக் டைப் தான். நீங்கள் வேணும்னா பூட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 பார்ட்டிஷன் வருது. ஒன்று பாக்கு, வெத்தலை அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக. நல்லா டைட்டாகவே இருக்குது லிட்டு. நமக்கு 2 கை வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹேண்டிலும் நல்லாயிருக்கு. இது வந்து பிராஸ் பீஸு. கண்டிஷன் நல்லா இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ஒயிட் பிராஸில் வந்து ஒரு கிளாஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெப்பாசிட்டி பிடிக்கும். உங்களுக்கு ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். ஒயிட் பிராஸு. ஸோ இது அன்யூஸ்டு ஐட்டம் கூட.
அடுத்ததாக ஒரு முறி வட்டி. இதை கடாயாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் கடாயாக வீட்டில் யூஸ் பண்ணேன், ஸோ அதனால சொல்கிறேன். நீங்கள் தக்காளி புளி எதுனாலும் போட்டு நம்ம குக் பண்ணிக்க முடியும். கடாயாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற சைஸு. அடுத்தது ஒரு ட்ரே தான், ஒரு பிராஸ் ட்ரே. இல்லை டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 7-8 காஃபி வரைக்கும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை பூஜா ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிராஸில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு இருக்குல்ல, சின்ன சைஸுன்னு சொல்லலாம் இந்த டிஃபன் பாக்ஸை. இது 3 அடுக்கு கொண்ட டிஃபன் பாக்ஸு, 2 கிடைக்கும். ஸோ ஆனால் இப்போ 3 கையில் ஸ்டாக் இருக்குது. அதான் உங்களுக்கு இதோட லாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். டிஃபன் பாக்ஸ் வந்து குட்டி சைஸு, குழந்தைங்க கொண்டு போகலாம், இல்லை ஒரு பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து நல்லா சாப்பாடு சாதம் வச்சுட்டு நடுவில் மேலே வந்து காய் கூட்டு வச்சுட்டு கீழே வந்து சாம்பார் ரசமோ ஏதாவது குழம்பு வைக்கிறோம்னா அது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரியவங்க சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஏன்னா சின்ன டிஃபன் பாக்ஸாக இருக்கனால நீங்கள் குழந்தைங்க கூட தாராளமாக கொடுத்து விடலாம். ஈயும் நல்லாவே இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது ஒரு பிரான்ஸ் கடாய் தான். இது நல்ல வெயிட் வந்து இருக்குது. கடாய் கலர் தான் அப்படி இருக்குது. ஒரு 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் வேணும்னா பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண கடாயே இப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மூலையிலே போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாதம்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிஷன். கடாய் அன்யூஸ்டு ஐட்டம். 2 kg மேலே வெயிட் வந்து வந்துடும். அடுத்தது ஒரு கேக் மேக்கர். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த தவா மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து கங்கு போட்டுட்டு அடுப்பில் வந்து வச்சு வேக வைப்பாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறோம் அப்படின்னா சிரட்டை அந்த மாதிரி கொட்டாங்குச்சி அதெல்லாம் வந்து சூடு பண்ணி மேலே போட்டு நம்ம கேக் வச்சு ஊற்றி வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஓவனில் ஓடிஜியில் வைக்கலாமான்னு எனக்கு தெரியல கிளியராக. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹேண்டில் வச்சு நம்ம கங்கில் வச்சு வேக வச்ச கேக் மேக்கர் தான் இது வந்து. ஆனால் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம் தான். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக புட்டு மேக்கர் தான். இந்த புட்டு மேக்கர் வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. சில்லு வந்து உள்ளே இல்லை. மேக்ஸிமம் பீசஸில் 10 கிடச்சுன்னா அதில் 9க்கு வந்து சில்லு இருக்காது. 1 or 2 பீசஸ்க்கு தான் எப்போவுமே சில்லு கிடைக்கும். ஸோ இந்த பீஸில் வந்து சில்லு இல்லை. இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். உங்களுக்கு பானை வந்து நல்லா ஸ்டெடியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக கேஸில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒரு ஹேண்ட்மேடு பாத்திரம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும். அதில் ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும். 4னா 3.5 அந்த மாதிரி கூட தண்ணி வந்து பிடிக்கலாம். டின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட வெயிட் நல்லாவே இருக்குது. வெயிட்டு வந்து எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஒரு குட்டி பக்கெட்டு. இதை நம்ம அடுப்பில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் தண்ணி வைக்கிற இடத்துல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். டின் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அடுப்பு வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது பிராஸ் தான், ஹேண்ட்மேடு. ஸோ நல்லா கண்டிஷனில் இருக்குது அன்யூஸ்டு ஐட்டம்னால. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் ஐட்டம்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. இது 5 திரி விளக்கு தான், 5 முக விளக்கு தான். இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2 kgக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸு. ஸோ தாராளமாக நம்ம பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாம் அதில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு பொங்கல் பானை தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு நல்லா வந்து கண்டிஷன். இது ரொம்ப வந்து ஓல்டு பீஸு. கீழே அந்த வளையம் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் இதுக்கு ஹைலைட்டு. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 kg பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது.
நல்ல ஒரு தாராளமாக ஒரு குவான்டிட்டியில் வந்து சர்க்கரை அரிசியெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்க முடியும். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு ஐட்டம் கூட. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். டின்னு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது உள்ள. இது வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி வந்துடும். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டின்னும் நல்லா இருக்கிறதுனால இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கருத்து போய் இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.